நாடு முழுவதும் ஜூன் மாதம் வரை வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. தமிழ்நாடு, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என கணிப்பு. தமிழகத்தின் 5 மாவட்டங்களில் வரும் 3ஆம் தேதி கனமழை பெய்யும். நீலகிரி, கோவை, ஈரோடு, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. பிரதமர் நரேந்திர மோடி ராமேஸ்வரத்திற்கு வருகை தர உள்ளதை ஒட்டி ஏப்ரல் 4 முதல் 6 வரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை. ராமேஸ்வரம், பாம்பன், மண்டபம் பகுதி மீனவர்களுக்கு மீன்வளத்துறை அதிகாரிகள் உத்தரவு. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியில் இருந்து முன்தொகை எடுப்பதற்கான உச்சவரம்பை 1 லட்சத்தில் இருந்து 5 லட்சம் ரூபாயாக உயர்த்த முடிவு. மத்திய அறங்காவலர் குழுவின் இறுதி ஒப்புதல் கிடைத்தவுடன் நடைமுறைப்படுத்தப்படும் என தகவல். தமிழ்நாட்டில் அமலுக்கு வந்தது சுங்க கட்டண உயர்வு. 40 சுங்கச்சாவடிகளில் 5 முதல் 50 ரூபாய் வரை கட்டணம் உயர்ந்ததால் வாகன ஓட்டிகள் அதிருப்தி. அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரும் அபாயம். தமிழக பாஜக தலைவர் பதவியில் இருந்து அண்ணாமலை மாற்றப்படலாம் என பாஜக வட்டாரங்கள் தரப்பில் தகவல். தேசிய பொறுப்பு வழங்கப்பட வாய்ப்பு. ஜிவி பிரகாஷின் குடும்ப பிரச்சனைக்கும் தமக்கும் எந்த தொடர்பும் இல்லை. வதந்தி பரவிய நிலையில் நடிகை திவ்ய பாரதி விளக்கம். ஐபிஎல் தொடரின் 13வது லீக் போட்டியில் பஞ்சாப் அணி வெற்றி. 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வீழ்த்தியது. சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 680 ரூபாய் உயர்வு. 1 சவரன் 68,080 ரூபாய்க்கு விற்பனை. வக்ஃபு சட்ட திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட வாய்ப்பு. பாஜக எம்பிக்கள் தவறாமல் பங்கேற்குமாறு கட்சி கொறடா உத்தரவு. 3 நாட்கள் விவாதத்தில் கட்டாயம் பங்கேற்க வேண்டும் என தங்களது எம்பிக்களுக்கு காங்கிரஸ் கொறடாவும் உத்தரவு. தெலுங்கு பட இயக்குனர் செயல் குறித்து தனுஷ் பட நடிகை ஷாலினி பாண்டே அதிர்ச்சி தகவல். கேரவனில் உடை மாற்றும் போது கதவை தட்டாமல் உள்ளே வந்ததாக குற்றச்சாட்டு. (2027) உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் விளையாட திட்டமிட்டிருப்பதை உறுதி செய்த விராட் கோலி. நிகழ்ச்சி ஒன்றில் அடுத்த கட்ட திட்டம் குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு 2027 உலகக்கோப்பையை வெல்ல முயற்சி செய்வோம் என பதில். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.